வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தி ஏப்ரல் 24 கிளப். கணித வரலாற்றிலேயே இது ஒரு பொன்னாள்னு சொல்றாங்க. வாங்க, அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். ஏப்ரல் 24 இந்த தேதிக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்? அதுவும் கணித வரலாற்றுல இது ஒரு பொன்னாள்னு சொல்றாங்களே, ஏன்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம முழு பயணத்துக்கும் ஆதாரம். வாங்க, இந்த மர்ம முடிச்ச நாம ஒன்னா அவிழ்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 24 பல நூற்றாண்டுகளா வேற வேற நாடுகள்ல வாழ்ந்த பெரிய பெரிய மேதைகளை ஒரு கண்ணுக்கு தெரியாத நூலால இணைக்குது. சும்மா இல்லங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம உலகத்தோட போக்கையே மாத்தி அமைச்சவங்க. சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் நபர் ஒரு பெரிய புதிர் மன்னன். ஆமாங்க, அவரோட பங்களிப்பே முழுக்க முழுக்க புதிர்களை சுத்தி தான் இருந்திருக்கு. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு நல்ல சுடோகுவோ இல்ல ஒரு கிராஸ்வேர்ட் பசிலோ கிடைச்சா ஏன் நம்மளால அதை முடிக்காம இருக்க முடியல? நம்ம மூளை ஏன் புதிர்களை இவ்ளோ விரும்புதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்னதா தோன்ற புதிர் நிஜமாவே ஒரு பெரிய கணித உலகத்தையே புரட்டி போட முடியுமா? அந்த கேள்விக்கான பதில் நம்மள நேரா கூட்டிட்டு போறது ஹென்றி எர்னஸ்ட் டூனி கிட்ட தான். அவரு ஏப்ரல் 24, 1930ல தான் காலமானாரு. ஆமா, இவரு தான் நம்மளோட முதல் ஹீரோ. டூடனி செஞ்சதுலயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த ஹேபடாஷர் புதிர் தான். இங்க பாருங்க, ஒரு சாதாரண சமபக்க முக்கோணத்தை 4 துண்டா வெட்டி அதை அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட் சதுரமா மாத்துறாரு. அடேங்கப்பா, ஜாமெட்ரி எவ்ளோ அழகா எவ்ளோ ஆச்சரியமா இருக்க முடியும்னு இது ஒன்னே போதும் சொல்றதுக்கு. அவரே சொல்ற மாதிரி புதிர்களை சால்வ் பண்றதுன்னா நம்மளோட பகுத்தறிவை யூஸ் பண்றது தான். பாத்தீங்களா, புதிர்கள்ங்கிறது வெறும் டைம் பாஸ் விளையாட்டு இல்ல, அது நம்ம மூளையோட அடிப்படை செயல்பாடு. இதுதான் டூட்னி நமக்கு கொடுக்கிற ஆஹா மோமெண்ட். சரி, தேதி இன்னும் மாறல. நாம அதே ஏப்ரல் 24ல தான் நிக்கிறோம். ஆனா இப்போ கதை வேற ஒரு களத்துக்கு போகுது. ரகசியங்கள், உடைக்க முடியாத கோட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு த்ரில்லிங்கான உலகத்துக்குள்ள போக போறோம். யோசிச்சு பாருங்க, மனுஷ மாதிரி லாஜிக்கா யோசிக்கிற ஒரு கம்ப்யூட்டரை எப்படி உருவாக்குறது? இல்லைனா எதிரி நாடுகள் என்ன செஞ்சாலும் உடைக்கவே முடியாத ஒரு சீக்ரெட் கோடை எப்படி டிசைன் பண்றது? இதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா நாம டக்ளஸ் மன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அவரு பிறந்தது, ஆமா, நீங்க யூகிச்சது சரிதான், ஏப்ரல் 24, 1929. இவரு சும்மா இல்லங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட GCHQல ஒரு சீக்ரெட் கோட் பிரேக்கரா வேலை செஞ்சவரு. அவரோட ஒரே ஒரு சாதனை, ஆனா உலகத்தையே மாத்துனது, இந்த செமி குரூப் தியரி. பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் சிம்பிள். சின்ன சின்ன விதிகளை வச்சு எவ்வளோ பெரிய சிக்கலான அமைப்புகளை உருவாக்க முடியும்னு இது சொல்லுது. சொல்லப்போனா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த ஆன் ஆஃப் மாதிரியான சின்ன சின்ன கட்டளைகள் எப்படி ஒன்னா சேர்ந்து பெரிய பெரிய புரோகிராம்களை இயக்குதுங்கிற தர்க்கத்துக்கு இதுதான் அடித்தளம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ பேப்பர்ல மட்டும் இருக்கிற மாதிரி தோன்ற கணிதத்துக்கு தான் நிஜ உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான, ஏன் ரொம்ப ரகசியமான வேலைகள் கூட இருக்கு. இதுதான் டக்ளஸ் மன் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். சரி, புதிர்கள், ரகசிய குறியீடுகள்னு பார்த்தாச்சு. இப்ப வாங்க கொஞ்சம் மனச குழப்புற ஒரு உலகத்துக்கு போவோம். ஆமாங்க, குவாண்டம் இயற்பியல். அந்த ஆச்சரியமான உலகம்தான் அது. குவாண்டம் உலகங்கிறது ஒரு மாயாஜாலம் மாதிரி. அணுவுக்குள்ள இருக்கிற துகள்கள் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்கும். ஒளி சில சமயம் அலையாவும் சில சமயம் துகளாகவும் நடந்து கொள்ளும். அடேங்கப்பா, இந்த விசித்திரமான விதிகளை எல்லாம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இந்த சிக்கலான கேள்விக்கு விட தேடின ஒரு முக்கியமான ஆள் தான் ஹென்றி கிராமஸ். அவர் இந்த உலகத்தை விட்டு போனதும் அதே ஏப்ரல் 24, 1952ல தான். அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம ஒளியையும் பொருளையும் 2 தனித்தனி விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கிராமர்ஸ் தான், இல்லங்க, அது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு, அதை புரிஞ்சிக்க பழைய ரூல்ஸ் எல்லாம் பத்தாது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற புது ரூல் புக் வேணும்னு நமக்கு புரிய வச்சாரு. சொல்லப்போனா அவர் பழைய இயற்பியல்ல இருந்து புதிய குவாண்டம் உலகுக்கு ஒரு பாலமே கட்டினாரு. இதுல இருக்கிற ஆஹா மொமெண்ட் என்னன்னா, உண்மையிலே பெரிய முன்னேற்றம் வேணும்னா சில நேரங்கள்ல நம்ம பழசா நம்பிட்டு இருக்கிற எல்லா விதிகளையும் தூக்கி போட்டுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஒரு புது கோணத்துல பார்க்க துணியணும். சரி, இப்ப நம்ம டைம் மெஷின்ல ஏறி பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போக போறோம். நம்ம கடைசி கதை ஒரு அறிவு பத்தின கதை. ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு அறிவு எப்படி பயணிச்சதுங்கிற கதை. ஒரு யோசனை, அதுவும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய கிரீஸ்ல உருவான ஒரு யோசனை. எப்படி கண்டங்களை தாண்டி காலத்தை தாண்டி பயணம் செஞ்சு ஒரு முழு நாகரிகத்தோட அறிவியல் பாதையே மாத்தி அமைச்சிருக்கோம். இந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளி ஜூ குவாங்ஸி. அவர் பிறந்தது எப்ப தெரியுமா? ஆமா, அதே ஏப்ரல் 24, 1562ல. இவர் ஒரு வகையில மேற்கு உலகத்தோட அறிவியல் சிந்தனைக்கும் சீனாவோட பாரம்பரிய சிந்தனைக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்தாரு.
அவரோட மிகப்பெரிய சாதனை யூக்ளிடின் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை சீன மொழியில மொழிபெயர்த்ததுதான். இது வெறும் ஒரு மொழிபெயர்ப்பு இல்ல. இதன் மூலமா தான் முதன்முறையா படிப்படியா தர்க்க ரீதியா சிந்திச்சு உண்மைகளை கண்டுபிடிக்கிற வடிவியல் முறை சீனாவுக்குள்ள போச்சு. இது அவங்களோட அறிவியலுக்கே ஒரு புது கதவை திறந்து விட்ட மாதிரி. இதை யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு தேசத்தோட அறிவியல் தலைவிதியையே மாத்தி எழுத முடியும். அறிவை பகிர்தல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறது தான் இந்த கதையோட ஆஹா மொமெண்ட். ஓகே, 4 கதைகள், 4 மேதைகள், ஆனா ஒரே தேதி. இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. இவங்க 4 பேருங்க இணைச்ச அந்த ரகசியம் என்ன? வாங்க அந்த முடிவை அவிழ்க்கலாம். இப்ப இந்த டைம்லைனை பாருங்க. சூ குவாங்ஸி, டூ டென்னி, டக்லஸ்மன், ஹென்ரி கிராமர்ஸ் இவங்க எல்லாரும் அவங்கவங்க காலத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்கிற அந்த ஒரு புள்ளி ஏப்ரல் 24. இதோ இவங்க தான் அந்த ஏப்ரல் 24 கிளப். ஆனா இவங்களை இணைச்சது அந்த தேடி மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அதுதான் வடிவங்களுக்கான தேடல். டூடனி புதிர்களோட தர்க்கத்துல ஒரு வடிவத்தை தேடினாரு. மண், ரகசிய குறியீடுகளோட சிக்கலான அமைப்புகள்ல ஒரு வடிவத்தை தேடினாரு. கிராமர்ஸ் குவாண்டம் உலகத்தோட குழப்பத்துக்குள்ள ஒரு வடிவத்தை தேடினாரு. சூ குவாங்ஸி ஒரு புதுவிதமான அறிவு வடிவத்தையே தன் நாட்டுக்கு கொண்டு வர தேடினாரு. எல்லாரும் அவங்க உலகத்துல இருந்த குழப்பத்துக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பை தேடினாங்க. அவங்க எல்லாரும் தங்களோட காலத்துல இருந்த குழப்பத்துல ஒரு பேட்டர்னை, ஒரு வடிவத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. இப்போ கேள்வி இதுதான், நாம வாழ்ற இந்த காலத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற குழப்பங்கள்ல நாம எந்த வடிவங்களை பார்க்க தவறுகிறோம்? கொஞ்சம்